2024 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே, 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக புத்தாண்டு வந்தாலே பலருக்கும் பலவிதமான கனவுகளும் ரெசல்யூஷன்ஸும் இருக்கும். அவை அனைத்தும் நிறைவேறும் விதமாக இந்த புத்தாண்டு பிறந்துள்ளது. உங்கள் வாழ்வை மாற்ற இருக்கும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்று இனி காணலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷ ராசிக்காரர்களே, இதுவரை இருந்து வந்த சிறு கலக்கம் கூட இனி இருக்காது. உங்கள் வாழ்வையே மாற்ற பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு. மனதில் புது நம்பிக்கையும் செயலில் உத்வேகமும் அதிகரிக்கும். உங்கள் லட்சியங்களை அடைய முன்பை விட விவேகமாக செயல்படுவீர்கள். இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான சூரியனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களையும் சகலவிதமான செல்வங்களையும் அடைய உள்ளீர்கள். சிலருக்கு மிகப்பெரிய பதவி தேடி வரும். அரசாங்க அனுகூலம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம் வரும். சிலர் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். பெண்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மேஷ ராசி, ஏற்றம் தரும் சனி பகவான். இந்த புத்தாண்டில் சனி பகவான் வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் செய்வோருக்கு இது அற்புதமான காலம். இதுவரை சின்ன சின்ன ஆசைகள் கூட எட்டாக்கனியாக இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் மாறி இந்த புத்தாண்டு முதல் ராஜயோகம் அடைய உள்ளீர்கள். புது கார், புது வீடு, புது செல்போன் என உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாக உள்ளது. கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் இறையருள் உங்களை வழிநடத்தும். மேஷ ராசி, குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்லபடியாக திருமணம் நடக்கும். சிலர் இதுவரை செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள். மேஷ ராசி, குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடத்தை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வராது என நினைத்த பெரிய தொகையானது கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். உயர் பதவி உங்களை தேடி வரும். பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் அளவிட முடியாத லாபம் வரும். பெரிய மனிதர்கள் தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆவணி, மார்கழி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கரம் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும். மொத்தத்தில் மேஷம்
சந்தோஷம். ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் எண்ணங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக அமைய இருக்கிறது. இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் முன்னேற்றமும் அதிக அளவில் பணவரவும் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் வரும். தொழிலை விருத்தி செய்வீர்கள். சிலர் கூட்டு தொழில் தொடங்குவீர்கள். பல வருடங்களாக பல ஜாதகம் பார்த்தும் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். வருமானம் கூடும். உயர் பதவி கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். புது வண்டி வாகன யோகம் உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். வெளியூர் பயணம் வெற்றியாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் ராஜயோகமும் உண்டாகும். ரிஷப ராசி அள்ளிக் கொடுக்கும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருடம் முழுவதும் இருக்கிறார் ராகு பகவான். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும். இதுவரை திறமை இருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தவர்கள் எல்லாம் இனி விலகிச் செல்வர். நீண்ட நாள் வராமல் இருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். வெளிநாட்டு நண்பர் மூலம் அனுகூலம் உண்டாகும். ரிஷப ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024 ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். தீராது என்று நினைத்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் புரிதல் ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். ரிஷப ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு இனி ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றத்தை குரு தர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் புது தொழில் தொடங்குவீர்கள். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 4. அதிர்ஷ்டமான மாதங்கள் புரட்டாசி, தை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். மொத்தத்தில் ரிஷபம் அதிர்ஷ்டம். மிதுனம் மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தர இருக்கிறது. இதுவரை எதற்கெடுத்தாலும் பயந்து வாழ்ந்த நீங்கள்
இந்த புத்தாண்டு முதல் உங்கள் கவலையெல்லாம் மறந்து வாழ்வில் மிகப்பெரிய நிலையை அடைய இருக்கிறீர்கள். பெரிய பதவி தேடி வரும். கார், பங்களா, தங்க நகைகள் என லைஃப் ஸ்டைலை மாற இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சந்தோஷமான வாழ்க்கையை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தர இருக்கிறது. இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 12க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடைபெறும். சிலர் குடும்பத்துடன் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். வேலை மாற்றம் ஏற்படும். சம்பளம் உயரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாரா கடன் வசூலாகும். மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஆண்டில் அஷ்டம சனியால் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து வந்த நீங்கள் இந்த ஆண்டில் நல்ல பலன்களை சனி தர இருக்கிறார். வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறீர்கள். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் முயற்சிக்கு உண்டான பலனை தருவார். எட்ட முடியாத கடின இலக்கையும் சர்வசாதாரணமாக சாதிக்கும் பலத்தை சனி தருவார். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். மிதுன ராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024 ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். இதுவரை மனக்குழப்பத்தில் சில முடிவுகளை எடுக்க தயங்கிய நீங்கள் இனி தைரியத்துடன் எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்குவீர்கள். மிதுன ராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் பல நன்மைகள் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் என்பதால் உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 3. அதிர்ஷ்டமான மாதங்கள் ஐப்பசி, மாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமையில் வேல் பிரதிஷ்டை செய்து சுப்பிரமணியர் மூல மந்திரம் கூறி 6 நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்து வர குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் மிதுனம் நன்மை. கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கடகராசிக்காரர்களே,
இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர இருக்கிறது. கடவுளின் அருளால் தடைகள் கூட உங்கள் முயற்சியால் சாதனையாகும். வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் பணவரவு அதிகரிக்கும். திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும். நீண்ட நாளாக வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடவுள் அருளால் உங்கள் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எந்த கலக்கமும் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். நல்லவர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் துணை நிற்கும். கடகராசி. அஷ்டம சனியில் இருந்து காக்கும் குரு பார்வை. என்னதான் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பலத்தால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். மனதில் உற்சாகம் பிறக்கும். பொதுவாக சனி பார்க்கும் இடமும் குரு இருக்கும் இடமும் பாழ் என்பார்கள். அதனால் சனி 8இல் இருந்தாலும் அதைவிட குருவின் பார்வை முக்கிய ஸ்தானங்களில் விழுவதால் அஷ்டம சனியால் கவலைப்பட தேவையில்லை. கடகராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். கடகராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். இதனால் பல நன்மைகள் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான மாதங்கள் கார்த்திகை, பங்குனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ராகு காலத்தில் 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்து வர மன தெளிவு உண்டாகும். மொத்தத்தில் கடகம் ஆச்சரியம். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தர இருக்கிறது. உங்களை புரிந்து கொள்ளும் புது நபர்கள் உங்கள் வாழ்வில் வருவார்கள். ஒரு பக்கம் செலவு வந்தாலும் அதை சமாளிக்க வருமானமும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால் உற்சாகமாக இருப்பீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய யோக அமைப்பாகும். திடீர் பணவரவு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தந்தை வழி பூர்வீக சொத்து கைக்கு வரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிம்ம ராசி. குரு தரும் பாக்கியம்.
ஒரு பக்கம் கண்ட சனி, மறுபக்கம் 8இல் ராகுவும் இருந்து மனரீதியில் பல நெருக்கடிகளை சந்தித்த போதும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அத்தனையும் நன்மையாகவே அமையும். இறை பலத்தால் சோதனை கூட சாதனையாகும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களெல்லாம் சரியாகும். சிலருக்கு வெளியூரில் வேலை அமையும். சிம்ம ராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3, 5ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைகள் கூட இனி உங்கள் சொல்படி நடப்பார்கள். எதிர்பார்த்த வேலை நிரந்தரம் உறுதியாகும். மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணை உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதுக்கு பிடித்தவரை வாழ்க்கை துணையாகும் பாக்கியம் உண்டாகும். சிம்ம ராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் திருமணம் நிச்சயமாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புது வீட்டிற்கு செல்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 4. அதிர்ஷ்டமான மாதங்கள் மார்கழி, சித்திரை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு சந்தன காப்பு சாற்றி 5 இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் வராது. சிம்மம். கடமை. கன்னி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். கன்னி ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர இருக்கிறது. இந்த புத்தாண்டில் புது தொழில் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை உறுதியாகும். பணப்பிரச்சனை தீரும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலையில் உயர் பதவி கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னி ராசி. சனி தரும் யோகம். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் இதுவரை வேலை இழப்பால் வீட்டில் இருந்தவர்கள், அலுவலகத்தில் நெருக்கடியால் மனவேதனையில் வாடியவர்கள், உயர் அதிகாரி தொல்லையால் என்ன செய்வதென தவித்தவர்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்தில் புது வேலை அமையும். பிள்ளைகள் வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம் என சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். கன்னி ராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும்.
பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கன்னி ராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3, 5ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதிற்கு பிடித்தவர் வாழ்க்கை துணையாகும் பாக்கியம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 8. அதிர்ஷ்டமான மாதங்கள் தை, வைகாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை புதன் ஓரையில் நரசிம்மருக்கு 9 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். ஆத்ம பலம் பெருகும். மொத்தத்தில் கன்னி வெற்றி. துலாம். சித்திரை 3, 4 பாதங்கள். சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாகவும் வருகிறது. கடன் பிரச்சனை தீரும். நல்ல வேலை கிடைக்கும். தங்க நகைகள் வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்குவீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் பல வருடங்களாக பிரச்சனையில் இருந்த பூர்வீக சொத்து கைக்கு வரும். தந்தை மூலம் ஆதாயம் உண்டாகும். திடீரென வெளிநாட்டு பயணம் அமையும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் யாவும் வெற்றியை தரும். துலாம் ராசி. ராகு தரும் ராஜயோகம். இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இதன் மூலம் பலவிதமான நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள். இதுவரை வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் கூட இந்த ஆண்டு உற்சாகமாக செயல்படுவீர்கள். வேலையே இல்லாமல் தொழிலும் அமையாமல் வீட்டில் சும்மா இருந்தவர்களும் இந்த ஆண்டில் நல்ல வேலை கிடைத்து வாழ்வில் நல்ல நிலையை அடைய உள்ளீர்கள். துலாம் ராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசி மற்றும் 3ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத தனவரவு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பணியில் திடீர் இடமாற்றமும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்ல பலனை தரும். சிலருக்கு 2வது திருமணம் கைகூடும். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம்.
உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 7. அதிர்ஷ்டமான மாதங்கள் மாசி, ஆனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டகம் பாடி 7 நெய் தீபமேற்றி துளசியால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமியை வழிபடுங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும். மொத்தத்தில் துலாம் உற்சாகம். விருச்சிகம் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தர இருக்கிறது. இது அற்புதமான காலம். மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியங்களை அடைய வழிகாட்டும். வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் சென்று வருவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரியனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் தொழிலில் மிகப்பெரிய அளவு லாபம் வரும். எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட அதிக பணம் வரும். தன லாபம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசி சித்தர்கள் தொடர்பு தரும் கேது. இந்த வருடம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் மனம் ஆன்மீகத்தை நாடிச் செல்லும். சிலருக்கு சித்தர்கள் தொடர்பு கிடைக்கும். தெய்வாம்சம் பொருந்தியவராக பலருக்கும் நன்மை செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப குரு பகவான் கன்னி கேதுவை மே மாதம் முதல் பார்ப்பதால் பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு வராது என்று நினைத்த பெரிய தொகை மீண்டும் கைக்கு வரும். விருச்சிக ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10, 12, 2ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக் கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். விருச்சிக ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11, உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான மாதங்கள் பங்குனி, ஆடி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று கந்தர்கலி வெண்பா பாடலை பாடி 6 நெய் தீபம் ஏற்றி அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல் உடனே பலிதமாகும். மொத்தத்தில் விருச்சிகம் ஆதாயம். தனுசு மூலம், பூராடம்,
உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வருகிறது. உங்கள் வாழ்வையே மாற்ற பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு. பணம், பெயர், புகழ், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என அனைத்து செல்வங்களையும் அடைய உள்ளீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இதனால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பெரிய தொகை கைக்கு வரும். ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவீர்கள். தனுசு ராசி, சனி தரும் யோகம். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு வளர்ச்சி காலமாகும். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை என அதிகளவில் நன்மைகள் நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு பொற்காலம். தனுசு ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9, 11ஆம் இடங்கள் மற்றும் ராசியை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். தனுசு ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 6ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10, 12, 2ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான மாதங்கள் சித்திரை, ஆவணி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். வியாழக்கிழமை குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படித்து 3 நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல் உடனே பலிதமாகும். மொத்தத்தில் தனுசு புகழ். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர இருக்கிறது. கடவுளின் அருளால் தடைகள் கூட உங்கள் முயற்சியால் சாதனையாகும். வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது உங்களுக்கு 7.5 சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சவாலாக கருதி கடமையை செய்யும் போது அது உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார உயர்வை தரும். சனி உங்கள் ராசிநாதன் என்பதால் நிச்சயம் கெடுக்க மாட்டார். உங்களை அதிகம் உழைக்க வைத்து முன்னேற்றத்தையே தருவார். மகர ராசி அதிர்ஷ்டம் தரும் ராகு. இந்த ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால்
வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் திருமணம் திடீரென முடிவாகும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மகர ராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்கள் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்த நிலம் நல்லபடியாக முடிந்து சொத்து உங்கள் கைக்கு வரும். சுப விரயங்கள் உண்டாகும். மகர ராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 9, 11ஆம் இடங்கள் மற்றும் ராசியை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். சிலருக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 8. அதிர்ஷ்டமான மாதங்கள் வைகாசி, புரட்டாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை சனி ஓரையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி வழிபடுங்கள். மொத்தத்தில் மகரம் பக்தி. கும்பம். அவிட்டம் 3, 4 பாதங்கள். சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். கும்பராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாழ்வில் பலவிதமான புது அனுபவங்களை தந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பீர்கள். சிலர் வெளியூருக்கு அடிக்கடி சென்று வரும்படி இருக்கும். சுபவிரயங்கள் அதிகமாக செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே உள்ளார். இது உங்களுக்கு 7.5 சனிக்காலம். ஆனாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். கும்பராசி. விதியை வெல்லும் ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி உங்கள் ராசியில் உள்ளார். இது 7.5 சனிக்காலம். மேலும் ராகு 2, கேது 8, குரு 3 இருப்பதால் பலரும் பலவிதமாக சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் தெய்வ பலத்தால் உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே முடியும். உத்தியோகத்தில் பிரச்சனை என்று வேலையை விட நேர்ந்தால் அதைவிட நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை உடனே கிடைக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனோடு கூடி 10ல் இருப்பதால் வருமானத்திற்கு தடையே இல்லை. எப்படியும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வணங்கும் தெய்வம் யார் மூலமாவது உங்களுக்கு நல்லது செய்வார். அதனால் நம்பிக்கையோடு கடமையை செய்யுங்கள். நல்ல பலன் தர்மப்படி வந்தே தீரும். மேலும் நல்ல பலன் கிடைக்க சனிக்கிழமை சனி ஓரையில் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள். கும்பராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை.
2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்கள் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் தேவைக்கு பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். லாபஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். கும்பராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 4ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 4, 7. அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆனி, ஐப்பசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை புதன் ஓரையில் கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் கும்பம் தன்னம்பிக்கை. மீனம் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. மீன ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தர இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். திடீர் வேலை மாற்றமும் உயர் பதவியும் கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நீண்ட நாள் கனவான சொந்த வீடு இந்த ஆண்டில் அமையும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கடன் பிரச்சனை தீரும். எதிர்பார்த்த பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். மீன ராசி திருமண தடை நீக்கும் குரு. இந்த புத்தாண்டில் ஏப்ரல் மாதம் வரை குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இதனால் நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்கு கூட வருட முற்பகுதியிலேயே திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். மீன ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்கள் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். மீனராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்கள் பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம்.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். திடீர் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆடி, கார்த்திகை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் சிவபெருமானை வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மொத்தத்தில் மீனம் வரவு. நேயர்களே, இதுவரை 2024 புத்தாண்டு பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். உங்களுக்குண்டான பரிகாரங்களை செய்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். 2024 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள்.